ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றத்துடைய அமைப்பு, அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய செகண்ட் லெசனில் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நேற்றைக்கே பார்த்திங்கன்னா சட்ட முன்வரைவுகள் கொண்டு வந்து அதை எப்படி வந்து சட்டமாக மாற்றுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து அந்த சட்டமன்றத்துடைய அமைப்பு, அதிகாரம், செயல்பாடுகள் எல்லாம் அரசியல் அமைப்பு புத்தகத்தில் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, அதே போல் அதுக்கான அதிகாரங்கள் எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு, அரசியலமைப்பு புத்தகத்தில் சட்டமன்றத்திற்கான அதிகாரங்கள் வந்து எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு, எப்படியெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் அதோடைய செயல்படுத்தக்கூடிய முறைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும், பட் இதோடைய எஃபர்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இதிலிருந்து கொஷின்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குற மாதிரியான நிறைய வேலிடான பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ வீடியோ வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சட்டமன்றத்தின் அமைப்பு, அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள், இந்த 3 பற்றியும் பார்க்க போகிறோம். இந்திய அரசமைப்பின் 7வது அட்டவணையில் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அப்போது நமக்கு இங்கே ஒரு கொஷின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, எந்த அட்டவணையில் மத்திய மாநிலங்களுக்கு அதிகாரங்களும் செயல்பாடுகளும் பிரித்தளிக்கப்படுகிறது அப்படிங்க கேட்பாங்க. அடிக்கடி கேட்டிருக்கிற கேள்வியும் கூட 7வது அட்டவணை அப்படிங்கிறது ஆன்சர். சரியா? எத்தனாவது அட்டவணையில், எந்த அட்டவணையில் மத்திய மற்றும் மாநிலங்களின் சட்ட ரீதியான அதிகாரங்களும் செயல்பாடுகளும் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. இதில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றுவதற்கான அதிகாரங்கள் தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளன. அதாவது எந்த தலைப்புகளின் கீழே மத்திய அரசு சட்டம் இயற்றலாம், எந்த தலைப்புகளின் கீழே மாநில அரசு சட்டம் இயற்றலாம், அதே போல் என்ன மாதிரியான தலைப்புகளின் கீழே மத்திய அரசு, மாநில அரசு இரண்டுமே சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த 7வது அட்டவணையில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படியெல்லாம் 3ஆக பிரிச்சுருக்காங்கன்னு பாருங்களேன். ஒன்று ஒன்றிய பட்டியல். ஒன்றிய பட்டியல் அப்படிங்கிறத தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மத்திய பட்டியல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். மத்திய பட்டியல்னு படிச்சிருப்போம். இன்னொன்று மாநில பட்டியல், இன்னொன்று பொதுப்பட்டியல். ஸோ இதில் முதல் வார்த்தையிலேயே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஒன்றிய பட்டியல் அப்படிங்கிறது வந்து மத்திய அரசால், இந்திய நாடாளுமன்றத்தால் சட்டம் நிறைவேற்றக்கூடியது. மாநில பட்டியல் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த தலைப்புகளின் கீழே மாநில அரசுகள் மட்டுமே, சரியா, மாநில அரசுகள் மட்டும் சட்டம் இயற்றும். பொது பட்டியல் அப்படின்னா இரண்டிற்கும் பொதுவானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மத்திய அரசு, மாநில அரசு இரண்டுமே சேர்ந்து சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரங்கள் உடையது. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஒன்றிய பட்டியலில் அடங்கியுள்ள துறைகள் மீது சட்டங்களை இயற்றுவதற்கும் நடைமுறையில் உள்ள சட்டங்களை மாற்றுவதற்கும் பிரத்யேகமான அதிகாரம் நாடாளுமன்றத்திடமே உள்ளது. முன்னவே சொன்னாலேயே ஒன்றிய பட்டியல் அப்படின்னாவே இந்திய சட்டமன்றமான நாடாளுமன்றம் மட்டுமே புதியதாக ஏதாவது ஒரு சட்டத்தை இயற்றும் அல்லது ஆல்ரெடி இருக்கக்கூடிய சட்டத்துக்கு வந்து மாற்றம் கொண்டு வரும். அதுவே மாநில பட்டியல் இருக்கக்கூடிய துறைகள் மீது பிரத்யேகமான அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்திடம் இருக்கும். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும் நாம. ஒன்று வந்து ஒன்றிய பட்டியல். ஒன்றிய பட்டியல் அப்படின்னாவே அது சட்டம் இயற்றத்துக்கு அதிகாரம் நாடாளுமன்றம். இன்னொன்று மாநில பட்டியல். மாநில பட்டியல் அப்படின்னாவே அந்தந்த மாநில சட்டமன்றத்திற்கிட்ட அதற்கான பிரத்யேகமான அதிகாரங்கள் இருக்கும். ஸோ 2 பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்குறது வந்து பொதுப்பட்டியல். இந்த பொதுப்பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள துறைகளின் மீது மத்திய மற்றும் மாநில அரசுகள் சட்டம் இயற்றலாம். ஸோ இந்த பொதுப்பட்டியலில் சில துறைகள் இருக்கும் இல்லையா, அந்த துறைகளின் மீது மத்திய மாநில அரசுகள் இரண்டுமே சட்டம் இயற்றலாம். மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே முரண்பாடுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, மத்திய அரசு மாநில அரசு இரண்டுக்கும் இடையே சட்டம் இயற்றக்கூடியதில் கருத்து வேறுபாடுகள் இருந்ததுன்னா, சரியா, கருத்து வேறுபாடுகள் இருக்கும் பட்சத்தில் மத்திய அரசுடைய அதிகாரம் தான் இங்கே மேலோங்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பட்டியலில் குறிப்பிடப்படாத எஞ்சிய அதிகாரங்கள் அனைத்தும், அதாவது மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு 3 பட்டியல் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த பட்டியல்கள் ஒவ்வொன்றிலும் துறைகள், சில துறைகளை ஒதுக்கி கொடுத்துருப்பாங்க. இதில் ஒதுக்கப்படாத பல்வேறு துறைகளும் இருக்கும். அதெல்லாம் எஞ்சிய அதிகாரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மத்திய அரசுக்கிட்ட இருக்கும். இந்த கேள்வியும் கேட்பாங்க. எஞ்சிய அதிகாரங்கள் யாரிடம் இருக்குமாறு அரசியலமைப்பில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. மத்திய அரசிடம் உள்ளது. இப்போ பாருங்கள், சாதாரண சட்ட முன்வரைவு மற்றும் நிதி சட்ட முன்வரைவு ரெண்டுத்துக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது. சரியா? ஒரு முன்வரைவு சாதாரணமான சட்ட முன்வரைவா, நிதி சட்ட முன்வரைவா அப்படின்னு பிரிச்சுறாங்கன்னா, அப்படி பிரிக்கும் போது இரண்டுத்துக்கும் வேறுபாடு எதை பேஸ் பண்ணி அவங்க சாதாரண முன்வரைவு அல்லது நிதி சட்ட முன்வரைவு அப்படின்னு அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். இது மக்களவை அல்லது மாநிலங்களவை எதில் வேண்டுமானாலும் கொண்டு வரப்படலாம். ஸோ முன்னாடியே நாம் பார்த்தோம், ஒரு சட்ட மசோதா அப்படிங்கிறது வந்து
நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் கொண்டு வரப்படலாம், மாநிலங்களவையிலும் கொண்டு வரப்படலாம், ஏதாவது ஒரு அவையில் ஃபஸ்ட்டு கொண்டு வரப்படலாம். ஆனால் நிதி முன்வரைவு அப்படிங்கிறது மக்களவையில் மட்டுமே கொண்டு வரக்கூடியது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக இருந்தால் எதுலனாலும் இருக்கலாம், ஆனால் நிதியாக இருந்தால் மக்களவையில் மட்டும்தான் இருக்கணும். அடுத்தது, இது அமைச்சர் அல்லது எந்த ஒரு உறுப்பினராலும் அறிமுகப்படுத்தப்படலாம். ஒரு சாதாரண மசோதா அப்படிங்கிறது வந்து அந்த கன்சர்ன் துறையை சேர்ந்த அமைச்சர் அல்லது யாராவது ஒரு உறுப்பினர் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை அவங்க கொண்டு வரலாம். ஆனால் அப்படி வந்து அறிமுகப்படுத்த முடியாது. நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து ஒன்லி அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வருவாங்க. முதல்ல பார்த்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மக்களவை மாநிலங்களவை எதில் வேணுனாலும் கொண்டு வரலாம் சாதாரண சட்ட முன்வரைவு. அதே போல் அமைச்சர் அல்லது எந்த உறுப்பினர் வேணாலும் அதை அறிமுகப்படுத்தலாம். நிதி சட்ட முன்வரைவுன்னா மக்களவையில் மட்டும்தான் அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வர முடியும். அடுத்தது, சாதாரண சட்ட முன்வரைவாக இருந்தால் குடியரசுத் தலைவருடைய பரிந்துரை இல்லாமலேயே அறிமுகப்படுத்திடலாம். ஆனால் நிதி சட்ட முன்வரைவு அப்படிங்கிறது வந்து குடியரசுத் தலைவர் பரிந்துரை செய்வதன் அடிப்படையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அதாவது ஒரு சட்ட முன்வரைவு அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடியே நிதி மசோதாவாக இருந்தால் அதுக்கு போயிட்டு நம்ம குடியரசுத் தலைவர்கிட்ட அதுக்கான பரிந்துரை வந்து வாங்கிட்டு வரணும். இதை மாநிலங்களவை திருத்தவோ நிராகரிக்கவோ முடியும். அதாவது ஒரு சாதாரணமான மசோதாவாக இருக்குது அப்படின்னா மக்களவையில் நிறைவேற்றி மாநிலங்களவைக்கு கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயங்களில் மாநிலங்களவை வந்து திருத்தலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் இதுவே மாநிலங்களவையை வந்து திருத்தவோ நிராகரிக்கவோ முடியாது. எதை? நிதி மசோதாவாக இருந்தால் திருத்தவும் முடியாது, நிராகரிக்கவும் முடியாது. ஆனால் அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதன் பரிந்துரையிடணும் அல்லது பரிந்துரை இல்லாமல் மக்களவைக்கு வந்து முன்வரைவை 14 நாட்கள் மட்டும் திருப்பி அனுப்பலாம். சரியா? மக்களவைக்கு முன்வரவை திருப்பி அனுப்பலாம். அதை மக்களவை வந்து அவங்க ஏதாச்சும் சொல்கிறாங்க, அவங்க வந்து சில கன்சர்ன் மாற்றி கொடுக்குறாங்க, அறிவுரைகள் சிலது பரிந்துரை செய்கிறாங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்காது மக்களவையுடைய அதிகாரம்தான். அதே போல் சாதாரண சட்ட முன்வரைவாக இருந்தால் எந்த முடிவும் எடுக்காமல் 6 மாத காலத்திற்கு மாநிலங்களவை வந்து இந்த முன்வரைவை வந்து அவங்களுடைய பிளேஸில் நிறுத்தி வைக்க முடியும். சரியா? சாதாரண சட்ட முன்வரைவாக இருந்தால் மினிமம் எவ்வளவு, அதாவது மேக்ஸிமம் 6 மாத காலங்கள் வரைக்கும் இதை வந்து நிறுத்தி வைக்கலாம். ஆனால் அதுவே நிதி மசோதாவாக இருந்தால், நிதி சட்ட முன்வரைவாக இருந்தால் 14 நாட்கள் மட்டும்தான் அதுக்கு டைமு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சாதாரணமாக இருந்தால் 6 மாதங்கள் எங்கே இருக்குது பாருங்கள். அதுவே நிதியாக இருந்தால் 14 நாட்கள் மட்டும்தான் அதுக்கான டைமு. 14 நாட்கள் மட்டும்தான். அடுத்தது பாருங்கள், இந்த முன்வரைவு மக்களவையிலிருந்து வந்திருந்தாலும் அதற்கு மக்களவை சபாநாயகரின் சான்றளிப்பு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஒரு சாதாரணமான ஒரு முன்வரைவு மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாநிலங்களுக்கு போகும்போது மாநிலங்களவை அனுப்புறதுக்கு முன்னாடி சபாநாயகருடைய சான்றளிப்பு வந்து தேவையில்லை. ஆனால் இதுவே மாநிலங்களவைக்கு நிதி முன்வரைவு போகுது அப்படின்னா மக்களவையுடைய சபாநாயகர் வந்து சான்றளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம முன்னாடி பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு மசோதா நிதி மசோதாவா சாதாரண மசோதாவான்ட்டு அங்கீகரிக்கக்கூடிய அதிகாரம் வந்து சபாநாயகர்கிட்ட இருக்குது, மக்களவை சபாநாயகர்கிட்டன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. அதுதான் சொல்கிறாங்க. அவங்க வந்து இது நிதி மசோதா அப்படின்னு சான்று கொடுத்து தான் நிதி மசோதாவை வந்து என்ன பண்ணுவாங்க, மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. அப்போ தான் அது நிதி மசோதானா 14 நாட்கள் மட்டும்தான் அவங்களால நிறுத்தி வைக்க முடியும் இல்லையா, அதுக்காக. அடுத்தது பாருங்கள், 7வது டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சாதாரணமான மசோதாவாக இருக்கும்போது ஈரவைகளும் ஏற்றுக்கொண்ட பிறகு இது குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும். இந்த முன்வரைவை நிறைவேற்றுவதில் ஈரவைகளின் கருத்து வேறுபட்டால் முடக்கம் ஏற்படலாம். ஈரவைகளின் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுக்கலாம். அதாவது 2 அவைகளுமே ஏற்றுக்கிட்டாங்கன்னா, மக்களவையும் ஏற்றுக்கொள்கிறது மாநிலங்களவையும் ஏற்றுக்கொள்கிறதுங்கிற பட்சத்தில் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பி அதை சட்டமாக மாற்றுவாங்க. இன்கேஸ் அதில் வந்து 2 அவைகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படுது, முடக்கம் ஏற்படுது, அதில் வந்து நிறைவேற்றுவதில் தாமதம் ஏற்படுகிறது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மக்களவையையும் மாநிலங்களவையையும் ஒன்றா கூட்டுவாங்க. சரியா? மக்களவை ப்ளஸ் மாநிலங்களவை 2ஐயும் ஒன்றாக கூட்டுவாங்க, கூட்டம் நடத்துவாங்க. அந்த கூட்டத்திற்கு யார் வந்து அழைப்பு விடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுவார். சாதாரண மசோதாவுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே மக்களவையில் மட்டும் நிறைவேற்றுறது எது, நிதி மசோதா அப்படிங்கிறது மக்களவையில் தான் நிறைவேற்றப்படுது. இந்த முன்வரைவு குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் போது ஈரவைகளிடையே கருத்து வேறுபாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாது, மாநிலங்களவை வந்து அதை வந்து தாமதப்படுத்தி வைக்கவே முடியாது. 14 நாட்கள் தான் அவங்க லேட் பண்ண முடியும். 14 நாட்களுக்குள்ளார அவங்க கண்டிப்பாக திருப்பியும் அனுப்பிடணும். அவங்க ஏதாவது வந்து அதில்
டிஃப்ரென்ஸ் இருக்குது, இதை இப்படி மாற்றிக்கோங்க அப்படின்னு பரிந்துரை செய்தால் கூட அது மக்களவை ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமையும் போகலாம். அதனால் இதில் முடக்கமே ஏற்படாது இல்லையா. கூட்டத்திற்கு வந்து நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் வழி கிடையாது. அடுத்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களவையில் இம்முன்வரைவு தோல்வியடைந்தால் அரசாங்கம் பதவி விலக நேரிடும். அதாவது ஒரு முன்வரைவு ஒரு அமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற சமயத்தில் மட்டும், சரியா, ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க, அந்த சமயத்தில் வந்து அது மக்களவையில் தோல்வி அடைஞ்சிருது அப்படின்னா அரசாங்கம் பதவி விலகணும். அதாவது ஒரு அமைச்சர் ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா அமைச்சர் யார் இருப்பாங்க, பெரும்பான்மை கட்சியில் தான் அமைச்சர் இருப்பாங்க. அதுவே தோல்வியுறுதுன்னா அங்கே என்ன அர்த்தம், பெரும்பான்மையே இழக்கப்படுகிறதுன்னு தான் அர்த்தம். அப்போ பெரும்பான்மை இழக்கப்படும் போது கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும், மக்களவையில் வந்து அவங்க அரசாங்கமே பதவி விலகிற சூழல் ஏற்படும். அதுவே பாருங்கள், நிதி மசோதாவை இருந்தால் மக்களவையில் இம்முன்வரைவு தோல்வி அடைந்தால் அரசாங்கம் பதவி விலக வேண்டும். இதுவும் அதே கான்செப்ட் தான். மக்களவையில் இது தோல்வி அடைஞ்சதுன்னா அரசாங்கம் பதவி விலகணும். ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரி தான். ஆனால் இந்த முன்வரைவு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பதவி விலகணும், ஒரு அமைச்சர் அறிமுகப்படுத்துகிற முன்வரைவாக இருந்தால் மட்டும் இங்கே பதவி விலகணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, குடியரசுத் தலைவர் இந்த முன்வரைவை நிராகரிக்க மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்ப முடியும். ஒரு சாதாரண மசோதா வந்து 2 இடத்துலையும் மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் இயற்றப்பட்டு, மக்கள் ப்ளஸ் மாநிலங்களவை 2த்துலையும் இயற்றப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்படுகிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபரிசீலனை செய்யுமாறு என்ன பண்ணலாம், திருப்பி அனுப்பலாம். இதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். இது வந்து அவங்க திருப்பி அனுப்பலாம் குடியரசுத் தலைவர். ஆனால் நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்கலாம் அல்லது நிராகரிக்கலாம். ஆனால் மறுபரிசீலனை செய்ய சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது. ஒன்று அதை ஏற்றுக்கிட்டு சட்டமாக மாற்றலாம், இல்லை இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கலாம், ஆனால் திருப்பி அனுப்ப முடியாது. ஆனால் இதில் வந்து சாதாரண மசோதாவில் நிராகரிக்கலாம், அது இல்லைன்னா மறுபரிசீலனை செய்யுமாறு திருப்பி அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகாரத்துடைய வகைகள் நம்ம பார்த்தோம் இல்லையா, மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு அட்டவணை 7ல் 3 பிரிச்சுருக்காங்கன்னா அதில் சில எடுத்துக்காட்டுகள் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு கொஷினில் வந்து பொருந்தாததோ இல்லைன்னா சென்டென்ஸ் பேஸ்ட்லேயோ வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மத்திய பட்டியலில் எதெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு அதாவது அயல்நாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழி, துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகங்கள், பணம் மற்றும் நாணயம், இது எல்லாமே மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பாருங்களேன். பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு அயல்நாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம், இதெல்லாம் வந்து மத்திய அரசு சட்டம் இயற்றக்கூடிய பட்டியல்கள். மாநில பட்டியல்கள் துறைகள்னு எடுத்துக்கும் போது விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது. விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது. அடுத்தது பாருங்க, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள். வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள். அடுத்தது பாருங்கள், பொதுப்பட்டியல்னு பார்த்திங்கன்னா 6 இருக்குது, சரியா. முன்னாடியெல்லாம் வந்து பொதுப்பட்டியல் வந்து 5 இருந்தது. பொதுப்பட்டியல் நிறைய இருக்கும். இதில் ஒரு 5 வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 42வது சட்ட திருத்தத்தின் மூலமாக பொதுப்பட்டியலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த 5 என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு தான் நான் 5ன்னு சொல்லிட்டேன். ஸோ பொதுப்பட்டியல் என்னெல்லாம் வரும் அப்படின்னா கல்வி, விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், விவசாய நிலங்களை விட்டுட்டு மற்றவற்றை சொத்து பரிமாற்றம் செய்வது தொடர்பானது, வனத்துறை சார்ந்தது, தொழிற்சங்கங்கள் சார்ந்தது, கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி, இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியலில் வரக்கூடியது. பொதுப்பட்டியல் இன்னொரு டைம் பாருங்கள், ரீட் பண்ணுற ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்வி பொதுப்பட்டியலில் தான் இருக்குது. விவசாய நிலங்கள் தவிர சொத்து பரிமாற்றம் இது பொதுப்பட்டியலில் இருக்குது. வனத்துறை பொதுப்பட்டியலில் வரும். தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி இதெல்லாம் வந்து பொதுப்பட்டியலில் வரக்கூடியது. ஓகேவா.
ஸோ இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சிறப்பான சலுகைகளும் ஊதியமும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஆனால் செயல்திறன் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அவங்களுக்கு ஊதியம் சம்பளம் அப்படிங்கிறதும் சலுகை அப்படிங்கிறதும் நிறைய இருக்குது. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் குறைவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடிமக்கள் அறிக்கை வந்து கொடுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மக்களவையில் 2010-12 ஆண்டுகளில் 227 கூட்டத்தொடர்கள் 852 மணித்துளிகள் அலுவல் பணிகள் நடந்துள்ளது. அதாவது ஒரு நாளுக்கு 4 மணி நேரத்திற்கும் குறைவாக தான் வேலை செய்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அவங்களுக்கான சம்பளம் என்னவோ ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா, அதை வச்சு சொல்கிறாங்க. 2013 ஆளுகை மற்றும் வளர்ச்சி பற்றிய அறிக்கையை தேசிய சமூக கண்காணிப்பும் எனும் அமைப்பு வெளியிட்டது. அதில் உலகில் அதிக ஊதியம் மற்றும் சலுகைகளை பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பட்டியலில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்காங்களாம். அதாவது உலகில் இருக்கக்கூடிய எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் எவ்வளவு சலுகைகளும் சம்பளமும் வழங்கப்படுகிறதோ அதை பேஸ் பண்ணி ஒரு பட்டியல் தயாரிக்க போது அதிகமான சலுகைகளும் அதிகமான சம்பளமும் வழங்கக்கூடிய பட்டியலில் இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய பணி வந்து பின்தங்கிய நிலையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. சிங்கப்பூர், ஜப்பான் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலி இந்த 3 நாடுகளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் மற்றும் சலுகைகளை விட அதிகமாக இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதாவது இந்த சிங்கப்பூர், ஜப்பான், இத்தாலியில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப அதிகமாக. இது வந்து பக்கத்து நாடான பாகிஸ்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுவதை விட 4.5 மடங்கு அதிகமாக. அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து ஒரு ரூபாய் வாங்குறாங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருக்கிறவங்க வந்து 4.5 ரூபாய் வாங்குறது கணக்கு. அவங்க 100 ருபீஸ் வாங்குறாங்க அப்படின்னா இங்கே எவ்வளோ 450 ரூபாய் வாங்குற மாதிரி கணக்கு சொல்கிறாங்க. இது நம் நாட்டில் வந்து தனிநபர் வருமானத்தை போல் 68 மடங்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனிநபர் வருமானத்தை விட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சம்பளமானது 68 மடங்கு உயர்வாக இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த வீடியோ வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடியது இந்த பட்டியல்கள் வந்து நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதே போல் இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்து வச்சுக்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கொஷின்ஸில் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. சரியா? இதில் சிலது அந்த எத்தனை நாட்கள் எத்தனை மாதங்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் இல்லையா, அது குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும்ல, அது எல்லாம் ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் கேள்வியாக கேட்டிருக்கக்கூடியது. அடுத்தடுத்து முன்னாடி இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸில் இந்த 3 பட்டியல்கள் அதே போல் எந்த அட்டவணையில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்து இருக்கக்கூடிய டாப்பிக்கு திருத்த சட்டங்களுக்கான நடைமுறைகள் மற்றும் வழிமுறைகள், அதாவது ஒரு சட்டத்தை வந்து எப்படி திருத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.